எல்லோருக்கும் வணக்கம். நடிகை த்ரிஷாவுக்கும் நடிகர் பார்த்திபனுக்கும் வார்த்தை போர் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 70 வயதை கடந்த பார்த்திபன் ஒரு புதுமை விரும்பி, ஒரு ஜீனியஸ் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவரை விட ஜூனியரான த்ரிஷா இப்போது பொது வாழ்வில் ஈடுபட ஆசைப்படுகிறார். அது தப்பில்லை. சமீபத்தில் ஒரு கோவிலுக்கு யானையை பரிசாக கொடுத்துள்ளார். ஏன்னா ஏதாவது ஒரு ஜோசியர் சொல்லியிருப்பார், யானை பலம் பெற வேண்டும் என்றால் யானையை கோவிலுக்கு தானமாக கொடுங்கள் என்று கூறியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் விஜய் கட்சியின் கொடியிலேயே யானை பலம் இருக்கிறது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் யானை பலம் பெற யானைகளை கோவிலுக்கு தானமாக கொடுத்ததோடு ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள் யானை முகாம்களும் நடத்தினார். பல கோவில் யானைகள் எல்லாம் அழைத்து சென்று முகாம் நடத்தி யானைக்கு பலம் சேர்த்தார். அதேபோல் அவரும் யானை பலத்தோடு இருந்தார். இது அரசியலில் அனைவரும் ஜெயலலிதா அம்மாவைப் போல வர வேண்டும், அதாவது அரசியலில் அனைவரும் ஜெயலலிதா அம்மாவைப் போல வர வேண்டும் என்ற ஆசை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நடிகர்களுக்கும் இருக்கிறது. அரசியலில் ஜெயலலிதா அம்மாவைப் போல வர வேண்டும் என்கிற எண்ணம், ஆசை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நடிகைகளுக்கும் இருக்கிறது. அதனால் கட்சிக்குள் அவர் செய்ததை தான் ஃபாலோ செய்கிறார்கள். ஜெயலலிதா அவர்கள் கட்சிக்குள் செய்துதான் ஃபாலோ செய்கிறார்கள். ஆனால் சட்டம் ஒழுங்கை கைக்குள் வைத்திருந்தார். தவறு செய்யும் கட்சிக்காரர் தனக்கு அடுத்த ரேங்கில் இருந்தாலும், உள்ளவராக இருந்தாலும், கடைக்கோடி தொண்டனாக இருந்தாலும், 10 சீட்டு ஜெயிச்சு தரக்கூடிய ஜாதி செல்வாக்கு மிக்க நபராக இருந்தாலும், 10 எம்எல்ஏ தொகுதி மக்களுக்கு அள்ளி இறக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தராக ஜமீனாக இருந்தாலும், அவர் தவறு செய்துவிட்டால் அவரை கட்சியிலிருந்து தூக்கிவிட்டு அதே தொகுதியில் ஒரு பிச்சைக்காரனை நிப்பாட்டி அவனை ஜெயிக்க வச்சு அழகு பார்ப்பார். வல்லமை படைத்தவர், அந்தளவு வல்லமை படைத்தவர். அது எப்படி என்றால், பொதுமக்கள் முகம் சுளிக்கும் ஒரு செயலை செய்துவிட்டார்கள். கட்சிக்காரரோ எம்எல்ஏவோ எம்பியோ பொதுமக்கள் முகம் சுளிக்கும் ஒரு செயலை செய்துவிட்டார் என்று அம்மாவின் கவனத்துக்கு சென்று விட்டது என்றால், எப்பேற்பட்ட ஆளாக இருந்தான் அவன் கதி அதோ கதிதான். அந்த வில் பவர் இருக்கின்ற ஆள் மட்டும்தான் தன்னை ஜெயலலிதா அம்மா என்று நினைத்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒரு வருடத்தில் ஒரே ஒரு படத்தில் நடித்துவிட்டால் நான் தான் எம்ஜிஆர், ஒரே ஒரு படத்தில் நடித்து நான் எம்ஜிஆர், நான் தான் எம்ஜிஆர். அதை விட்டுவிட்டு ஒரு படத்தில் நடித்து அந்த படம் ஹிட்டானவங்கெல்லாம் எம்ஜிஆரும் இல்லை, கல்யாணம் பண்ணாத நடிகை எல்லாம் ஜெயலலிதா அம்மாவும் இல்லை. அரசியலுக்கு அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பே நடிகர் பார்த்திபன் வருத்தம் தெரிவித்த பிறகும் தேவையில்லாமல் வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காமல் வீடியோ போடும் த்ரிஷா இப்போது இப்படி என்றால் அரசியல் அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் என்ன சொல்வது? குட் பேட் அக்லி என்ற படம் வந்தபோது தியேட்டருக்கு அந்த படத்தை பார்க்க சென்ற த்ரிஷா அவரிடம் ஒரு ரசிகர் ஒருவர், மேடம் உங்கள் ஆக்டிங் சூப்பர் என்று கூற அவரை பார்த்து சிரித்துக்கொண்டே தளவலி என்று கூறியது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம் நண்பர்களே.